எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சுவையான வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயம் நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம இந்த வெங்காய பக்கோடாவும் செஞ்சிடலாம். ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸில் மிக விரைவாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. அதே நேரத்தில் நமக்கு இது டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே டேஸ்டான ஆப்டான ஸ்நாக் இது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம்ஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா, அதாவது நம்ம இப்படி பிரித்து போட்டுட்டோன்னு சொன்னால் நமக்கு நல்ல உதிரியாக வெங்காய பக்கோடா வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டி உதுத்து எடுத்துக்கோங்க. வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு நான் இப்போ மாவு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். 7லேருந்து 8 பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1.5 இன்ச்சு இஞ்சி, அதையும் நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய், அதை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 இனுக்கு கருவேப்பிலை, அதையும் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே உப்பு இந்த எல்லா மசாலாவையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் தண்ணி நிறையா சேர்க்கலைன்னு. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயத்தை சேர்த்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் நல்லா நீங்கள் ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம நல்ல மசாலாவை அப்படியே வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவு சேர்த்த பிறகு நீங்கள் ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம விரல வச்சு அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்ப நமக்கு மாவை இருத்தி பசையக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் அப்படியே மாவில் நமக்கு ஒட்டி வெங்காயத்தோடு ஒட்டி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் நான் லைட்டாக பரட்டி விடுறேன் அப்படின்ட்டு. இங்கே அந்த மாவு நமக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தோடையே அப்படியே மிக்ஸ் ஆகும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நமக்கு மாவு கொஞ்சம் சேரலைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே மாவு தனியாக இருக்குன்னா கூட நம்ம பொரிக்கும்போது சரியாக வந்துடும். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இப்படியே உதிரியாக போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு நம்மளுடைய வெங்காய பக்கோடா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய நுரை வரும். இன்னும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணாதீங்க, கொஞ்சமாக போட்டே பொரிச்சிடுங்க. அப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ப்ளஸ் நமக்கு தீயையும் கொஞ்சம் மீடியமை விட ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு மாவு உதிராமல் அப்படியே வெங்காயத்தில் ஒட்டி நமக்கு கரெக்டான பதத்தில் வெங்காய பக்கோடா வரும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு மாவும் வெங்காயமும் கரெக்டாக இருக்குது. அப்படியே பபிள்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப கறியை வைக்காதீங்க, அப்போ ரொம்ப கரிஞ்சிடும். ஓரளவுக்கு நமக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பித்த உடனே டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதை எடுக்கிறேன். நம்முடைய சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். வெங்காய பக்கோடா ரொம்பவே ஈஸியான, அதே நேரத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சீக்கிரமாகவும் அதே நேரத்தில் கரெக்டாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.